வணக்கம். இஸ்ரோவுக்கு நன்றி, இஸ்ரோவுக்கு வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராம் 6/5க்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ தான் இஸ்ரோவோட லைவ் டெலிகாஸ்ட் பார்த்தோம். நீங்களும் பாருங்கள் அந்த ரெக்கார்டிங். He is critically looking at the visuals. जी हाँ, आप अपनी स्क्रीन पे देख सकते हैं कि हम लैंडर मॉड्यूल People are applauding. Let us all wait to hear from the Secretary Department of Space and Chairman ISRO, Shri S. Somnath. Sir, we have achieved soft landing on the moon. India is on the moon. Sir, I request our Honorable Prime Minister to address us and bless us. Thank you, sir. मेरे प्यारे परिवारजनों, जब हम अपनी आंखों के सामने ऐसा इतिहास बनते हुए देखते हैं तो जीवन धन्य हो जाता है. இந்தியா ஃபைனலி அச்சீவ் சாஃப்ட் லேண்டிங். ரஷ்யா அவசரமாக விட்டாங்க, இந்தியாவுக்கு முன்னாடி போய் நிற்கணுன்றது அவங்களதும் முயற்சி தான். அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணது, இப்போ செகண்ட் ட்ரை போட்டிருக்காங்க. இந்தியா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரயான் 2 போய் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் சந்திரயான் 3ல் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால் 2016 நான் அகமதாபாத் இஸ்ரோ சென்டரில் உள்ளே இருந்த முக்கியமான இடத்துல இருந்தேன். பூரி சங்கராச்சாரியார் அங்கே சயின்டிஸ்ட் அட்ரஸ் பண்ண போகும்போது மிஸ்டர் கிரண்குமார் கூட, இன்ஃபேக்ட் அன்னைக்கு அந்த சென்டரில் ஒரு 20 பேர், ஒரு 20-25 பேர் உள்ளே இருந்தோம். முக்கியமான எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் எங்களை கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. அதில் பூரி சங்கராச்சாரியார் இருந்தார், பெரியவர் இருந்தார், சின்னவர் இருந்தார். அவங்க கூட ஒரு 2-3 சன்னியாசிங்க இருந்தாங்க. ப்ளஸ் மிஸ்டர் கிரண்குமார் அப்போ இஸ்ரோவோட சேர்மேனாக இருந்தார். அவர் இன் பர்சனாக நிறைய விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதனால இஸ்ரோவில் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. இதில் பூரி மட்டு, இன்ஃபேக்ட் பூரி சங்கராச்சாரியார் ஃபாதர் ஆஃப் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்ன்னுவாங்க. வேதிக் மேத்தமேட்டிக்ஸோட பேஸ் அவங்க தான். ஸோ இதில் இருந்து நிறைய விஷயங்கள் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவை மட்டில் இருந்து போயிருக்கு. இது மிஸ்டர் கிரண்குமார் டைரெக்டாக அக்னாலேஜ் பண்ண விஷயம். அன்னைக்கு நான் கூட அங்கே இருந்தேன். டிசம்பர் 16ன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் போய் நீங்கள் பூரி சங்கராச்சாரியார் இன் அகமதாபாத் இஸ்ரோன்னு நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு 1.5 hours வீடியோ இருக்கும், நீங்கள் அதில் பார்க்கலாம். சந்தோஷமான விஷயம், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான், மோர் ஃப்ளாட்டிஷாக தான் இருந்துச்சு. +45, ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் +60-61 இருந்துச்சு. பட் க்ளோஸ் ஆனது 45. ஞாபகம் வச்சுங்க, இது பிரேக் அவுட் ட்ரேட் கிடையாது. மேலே பிச்சுக்கிட்டு போகுன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் 19,400 ஹெவி கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லெவலில் உடச்சி ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் மோர் தென் 1 hour இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் இன்றைக்கி மோர் அப்படியே ஃப்ளாட்டிஷாக முடிஞ்சிருக்கு. 19,300 ஹெவி புட் ரைட்டாக இருந்துச்சு, அந்த லெவலில் உடைக்கல. இப்போதைக்கு ஒரு புல் பேக் ரேலி தான் போயிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் போகும்? ப்ராபப்ளி 19,600-650 வரைக்கும் போகலாம். இது இன்னைக்கு டேட்டா, நேத்தோட டேட்டா வச்சு நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வரும். ஸோ டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஹை, அதாவது போன மாதம் 20ஆம் தேதி பக்கமாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் நிஃப்டியோட டே சார்ட். ஸோ அந்த லெவலில் க்ளோஸ் அபவுட் 20,000 இருந்துச்சு. அந்த இடத்துல தான் வேவ் 5 முடிஞ்சு கீழே டவுன் சைடுக்கான எலியட்ஸ் வேவ் 1 ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே 1 கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த லெவல் தான் அதாவது 19,600 பிரேக் ஆகும்போது தான் ஃபர்தர் டவுன் சைடுக்கான லெவல்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு அஸ்யூம் இதுதான் ரீசண்டாக அந்த 19,300
200 அந்த ஜோன் இருக்குல்ல, அந்த ஜோனை வந்து நம்ம வேவ் 3யோட பாட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எவ்வளோ தூரம் மேலே போகும்? ஸோ வேவ் 2வோட ஹையிலேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா சம்வேர் க்ளோஸ் அபவுட் 19,640 650 இதுதான் நம்ம வந்து சொன்ன லெவல்ஸ். நீங்கள் வந்து இந்த லெவலில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த லெவலில் தான் வந்து நம்ம பேசுகிறது, அதாவது இந்த லெவலில் தான் நம்ம வந்து பேசுகிறது, அதாவது 19,640 இதுதான் வந்து மேக்ஸிமம் போகிறதுக்கான சான்சஸ், அஸ்யூமிங் இந்த வேவ் பேட்டர்ன் இருக்குன்னு சொன்னால். ஸோ அந்த லெவலில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த லெவலில் ஒரு 4-5 நாள் தடுத்துட்டு அதுக்கு மேலே தான் கீழே வந்திருக்கு. ஸோ எது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சோ ஃபர்தர் ரெசிஸ்டன்ஸாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது அதிகபட்சம். இது வெறும் 32% தான் போகுதுன்னு சொன்னால் ப்ராபப்ளி 38%, 32 இல்லை 38% சொன்னால் ப்ராபப்ளி 19,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான ட்ரெண்டு. ஸோ எவ்வளோ தூரம் இது கீழே வரும், வேவ் 4 முடிக்கிட்டும், வேவ் 4 எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் வேவ் 5 கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை, அதாவது கரண்ட் லெவல் அஸ்யூமிங் தட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 19,500 வரைக்கும் போகுதுன்னு சொன்னால் இது ப்ராபப்ளி 19,000 இல்லை 18,880 800 அந்த ஜோன் வரைக்கும் கீழே வரலாம். ஸோ கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மேலே போகுதுன்னு சொன்னால் எக்ஸிட்டுக்கான சான்சஸ் பிச்சுக்கிட்டு மேலே போகுன்றது நம்ம இப்போ இருக்கிற டேட்டாஸ் வச்சு சொல்ல முடியாது. ப்ராபப்ளி அந்த 19,500 600 தாண்டினதுக்கப்புறமா மேபி டேட்டாஸு சார்ட் பேட்டர்ன்ஸ் வால்யூம் வச்சு நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ் மாறி இருக்கான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் இதுதான். இன்றைக்கி நிஃப்டியோட லெவல்ஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் பிரகாரம் எடுத்திங்கன்னா 19,300 நேற்று இருந்துச்சு ஹையஸ்ட் புட்டு, இன்றைக்கி 19,400 ஹையஸ்ட் புட்டும், கால் வந்து 19,500 ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, ஸோ கீழேருந்து ஒரு 100 பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், சார்ட்டும் 19,500 காட்டுது, ஆப்ஷனும் 19,500 காட்டுது. இது நாளைக்கான எக்ஸ்பைரிக்கான டேட்டாஸ். அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 19,650 அந்த ஜோனில் தான் வந்து ஹையஸ்ட் கால் அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ அகெயின் ஆப்ஷன் டேட்டாவும் டெக்னிக்கல் டேட்டாவும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. லெட்ஸ் வெயிட், 31 தானே, அது வரைக்கும் நம்ம பார்த்துடலாமே. டெக்னிக்கல் அண்ட் ஆப்ஷன் டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போதும் எவ்வளோ தூரம் நம்ம போக முடியுதுன்றது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கண்டினியூஸ் சார்ட். இதுலேயும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வேவ் 2 ஹை சம்வேர் அரவுண்ட் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு பண்ணிச்சு. ஸோ எவ்வளோ தூரம் இது வந்து புல் பேக் வரும்னு சொன்னால் வேவ் 2லேருந்து இந்த பாட்டம் சம்வேர் அரவுண்ட் 43,800 வந்துச்சு இல்லை அந்த லெவல். ஸோ எவ்வளோ தூரம் போகலாம், சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 45,115 காட்டுது. அதே இது 38% ரிட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 44,600 லெவல் வரைக்கும் காட்டுது. ஆப்ஷன் டேட்டா எடுத்து வச்சிங்கன்னா புட்டு ஹையஸ்ட் புட்டு வந்து 44,000 லெவலில் தான் இருக்குது, நேற்று லெவலில் தான் இருக்குது. வேரஸ் காலை பொறுத்த வரைக்கும் 44,500 லெவலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து நம்ம எதிர்பார்க்குற லெவல், நம்ம 600 பார்க்குறோம், அது 500ல் இருக்குது. இது நாளைக்கான ஆப்ஷன் லெவல். அடுத்த வாரத்துக்கான ஆப்ஷன் லெவல் 45,000 லெவலில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த லெவல் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸோ மோர் ஆர் லெஸ் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸும் அண்ட் ஆப்ஷன் டேட்டாவும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. பியூட்டிஃபுல்ல இதை தான் நாங்கள் வந்து ட்ரைனிங்கில் லைவாக வந்து டெய்லி நம்ம வந்து டீச் பண்ணுறோம். ஒன்று வீக்கெண்ட் கோர்ஸ் இருக்குது, 10 monthsக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். 10 monthsன்றது ப்ரிட்டி லாங் பீரியட் அண்ட் டெய்லி வந்து நம்ம சார்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த சார்ட்ஸ் வந்து நானும் போடுறது உண்டு, ஸ்டூடெண்ட்ஸும் போடுறது உண்டு அண்ட் 2 பேருமே வந்து டிஸ்கஷன்ஸ் நடக்கும் வாட்ஸ்அப்பில். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள் 9444468888 ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். என்ன நேர்களே, டே சார்ட்டுக்கான லெவல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம், எங்கே போகுன்றது நம்ம சொல்லியாச்சு. இன்ட்ராடே சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போதைக்கு இன்ட்ராடே ஒரு 2-3 நாள் போட்டுமே, அதுக்கப்புறமா நம்ம இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் பண்ணலான்றது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று.
ரெண்டாவது இன்றைக்கி வந்து நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 47 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. -12 பாயிண்ட்ஸ் இதான் வந்து டிஸ்கவுண்ட்டில் மார்க்கெட் இருக்குது. க்ளோஸ் அபவுட் 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங் ஆகிருக்கு. இன்றைக்கி ராஜா யாருன்னு சொன்னால் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். நம்ம லாஸ்ட் வந்து ஒரு 8-10 நாளாகவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்றது. ப்ரைவேட்டோட பப்ளிக் செக்டார் பேங்க் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. புல் பேக் ரேலி வரும்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 560 பாயிண்ட்ஸ் 570 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் 485 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எதிர்பார்த்தது 44,000 நேற்று 2 இடத்துலையுமே வந்து ஸ்டாண்டில் போட்டிருந்தாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பெரிய மூவ் இருக்குன்றதை எதிர்பார்த்தோம். எஸ், ஓரளவுக்கு டீசன்ட் மூவ் கொடுத்துருக்கு. பட் நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை பற்றி நிறைய இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். போன வாரத்தில் ஒரு நாள் வந்து ஃபெட்ரல் பேங்க்கை வந்து அரௌண்ட் 133 அந்த ஜோனில் வந்து பை பண்ண சொல்லி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி அது ஆல்மோஸ்ட் 4.1% அப்பு. எவ்வளோ தூரம் போகும்? இது வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் நீங்கள் வந்து வீக்லி சார்ட் மேபி வந்து ஒரு 10 நாளைக்குள்ளே 151 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ். இன்றைக்கி வந்து 141.70. ஸோ 151 வரைக்கும் போகிறதுக்கு 150னே வைங்களேன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களே பர்சன்டேஜ் போட்டுங்க என்ன பர்சன்டேஜ்ன்றது. இது எல்லாமே வந்து ஒரு 10 நாளில் நம்ம பேசுகிறோம் கேஷ் மார்க்கெட்டில். ஒன்று. ரெண்டாவது, கொஞ்சம் மேபி ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணணுன்னு நினச்சால் அதோட இம்மீடியட் டார்கெட்னா ஒரு 6 மந்த்ஸ் பீரியடில் நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 178 வரைக்கும் போகும். இது மேலே கீழே போகும். எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் போகாதில்ல, இப்படி போகும். ஸோ இதுதான் வந்து பேஸ் டார்கெட். ஸோ இம்மீடியட் டார்கெட் இஸ் 151. லாங் டேர்ம் டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே வி ஆர் டாக்கிங் அபவுட் 178. இதுக்கு அடுத்தபடியாக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அரௌண்ட் 60-61 ரேஞ்சில் வந்து நம்ம பை கால் நம்ம கொடுத்துருந்தோம். இது வந்து இன்றைக்கி 5.5% 5.5% அப்பு. ஸோ நம்ம 60 லெவலில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து 63.35. இது போன வாரத்தில் ஃபெட்ரல் பேங்க் அப்புறமா நம்ம கொடுத்த கால். சம்வேர் க்ளோஸ் அபவுட் இந்த ஜோனில் அரௌண்ட் 130-135 ஜோனில் வந்து நம்ம பை கால் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பார்னு நீங்கள் வச்சிங்களா, அந்த பாரில் தான் நம்ம வந்து பை கால் கொடுத்தோம் அரௌண்ட் 133. அதோட டார்கெட்டை வந்து அரௌண்ட் 150-151 லெவலில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இது எல்லாமே வந்து டே சார்ட். ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம டார்கெட் வரும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஃபெட்ரல் பேங்க்கு க்ளோஸ் அபவுட் 4.1% 15% வந்து அப்பு. செம்ம ஜாலி பியூட்டிஃபுல் டார்கெட் மேலே போயிட்டுருக்கு. டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அண்ட் இதே மாதிரி இது வந்து அடுத்த ஒரு 10-15 நாளில் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 10-15 நாளில் ஓகே. ஏன்னா இது வந்து வீக்லி சார்ட்டில் வந்து நம்ம பேசுகிறது. இதே இது மந்த்லி லெவலில் அடுத்த ஒரு 5-6 மாதம் நீங்கள் ஹோல்ட் பண்ணணுன்னு நினச்சால் இதோட டார்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 180 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ். அரௌண்ட் 175-178 அந்த லெவல் நீங்கள் வச்சிங்களேன், இதுதான் லெவல். ஸோ இந்த லெவலில் வந்து லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் 178 இதான் வந்து டார்கெட். அடுத்த 6 மந்த்ஸில் இமீடியட் டார்கெட் 151. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து அரௌண்ட் 160 லெவலில் வந்து நம்ம பை கொடுத்துருந்தோம். 160 இதான் லெவல்னு வச்சிங்களேன். 160 இதான் லெவல். இதான் நம்ம வந்து பிரேக் அவுட் லெவல் நம்ம கொடுத்துருந்தோம். இதுக்கான இமீடியட் டார்கெட் வந்து அரௌண்ட் 165, 166, 167 இதான் வந்து இதுக்கான இமீடியட் டார்கெட். ஆனால் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் க்ளோஸ் அபவுட் இது வந்து மந்த்லி சார்ட்டுக்கு நீங்கள் எடுத்துப்போங்களேன், க்ளோஸ் அபவுட் 100 rupees வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எவ்வளோ நாளில்? அடுத்த 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே 100 rupees வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த 40 ரூபா வேணும், 40 ரூபான்றது சொல்கிறதோட க்ளோஸ் அபவுட் 40-45% அப் மூவ் வேணும் அடுத்த 6 மாதத்துலன்னு சொன்னால் அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லி சார்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து வீக்லி சார்ட் ஆஃப் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து நம்ம வந்து சாட்டர்டே அன்றைக்கி நம்ம வந்து சொல்லியிருந்தோம், பை சொல்லியிருந்தோம். சம்வேர் க்ளோஸ் அபவுட் சாட்டர்டேனே நீங்கள் எடுத்துங்களேன், சாட்டர்டே வந்து அரௌண்ட் 34 லெவலில் வந்து நம்ம பை கால் கொடுத்துருந்தோம். எங்களோட இன்டர்னல் டிஸ்கஷன் டீமில் வந்து அரௌண்ட் 33 லெவலில் வந்து நம்ம பை கொடுத்துருந்தோம்.
அண்ட் நம்ம வீடியோவில் சாட்டர்டே அன்னைக்கு கொடுத்த வீடியோவில் வந்து சார்ட்டை காட்டல, பட் நான் வந்து கடைசியாக சொன்னேன் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கு, யூகோ பேங்க்கு அண்ட் இன்னும் 2-3 சார்ட்டை வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வந்து பை பண்ணுங்கன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஃபார் லாங் டேர்முக்கு நீங்கள் வச்சு வைங்கன்றது நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து க்ளோஸ்ட் அபவுட் 6%, 5.95% அப்பு. ஸோ இன்றைக்கி அது வந்து 37ல் க்ளோஸ் ஆகிருக்கு. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கோட இம்மீடியட் டார்கெட் அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளே 41 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ். ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது க்ளோஸ் அபவுட் 83%. அப்போனா 120% வந்து அப் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 83 வரைக்கும் போகும். பர்சன்டேஜ் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ் டு அபவுட் 120% அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து யூகோ பேங்க் பற்றி சாட்டர்டே அன்னைக்கும் நம்ம சொன்னோம், மண்டே அன்னைக்கான வீடியோலையும் நம்ம சொன்னோம். பேங்க் நிஃப்டியில் பப்ளிக் செக்டர் பேங்க் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி யூகோ பேங்க் க்ளோஸ் டு அபவுட் 7.1% அப்பு. சூப்பர்பில் நம்ம சொல்லும் போதும் 32 rupees, இன்றைக்கி வந்து 31 rupees. அதோட இமீடியட் டார்கெட் வீக்லியில் எடுத்துக்கிட்டோன்னா அரௌண்ட் 41 rupees பக்கமாக இருக்குது. சம்திங் சிமிலர் டு யர் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். என்ன நேர்களே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அக்ரெசிவாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணால் எந்த வண்டி கிளம்ப போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். இதில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இது வந்து லாகிங்கு, இது வந்து பயங்கர ரன்அப் ஆகிடுச்சு, இது வந்து இங்கேருந்து டார்கெட் கிடையாது. நம்ம ஏற்கனவே மண்டே அன்னைக்கு சொன்ன வீடியோ தான். பஸ் ஸ்டாண்டில் வெளியில் நின்றுட்டுருக்கோம், எந்த பஸ்ஸு கிளம்புதோ அந்த பஸ்ஸில் ஏறும், எங்கே அது ஸ்லோ டவுன் ஆகுதோ அந்த இதில் இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸு நம்ம ஏறுறோம். இதுதான் மொமெண்டம் ட்ரேடுன்றோம். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் எங்கள் ட்ரைனிங்கில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கற்றுக்கணுன்னு நினச்சால் டெஃபினட்டாக எங்களை கால் சென்டருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் சீரியஸாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எஸ், எடுக்க முடியும். சராசரியாக சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3 to 5% எடுக்க முடியுமா? மாதம் எடுக்க முடியுமா? லைவ் டெமோ நம்ம பேசியிருக்கிறோம். மார்க்கெட் எப்படி வேணால் போகட்டும், டெஃபினட்டாக நம்மளால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு அடுத்த ஸ்டாக்கு எந்த ஸ்டாக்கில் வந்து மொமெண்டம் வரும். நான் F&O பற்றியே நான் பேசலை, கேஷ் மார்க்கெட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கேஷ் மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக் மொமெண்டம் வரும். ஸோ கேஷ் மார்க்கெட்டுன்னு சொன்னாவே ரிஸ்க் வந்து மினிமம் லெவலில் வந்துடும். இதில் லிவரேஜ் எடுக்கிறீங்களா? எடுக்கலாம். புரோக்கர்ஸ், நிறைய புரோக்கர்ஸ் வந்து 1:3, 1:4 லெவலில் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் நான் பேசவே இல்லை, பொசிஷனல் லெவல்ஸ்க்கு வந்து லோன்ஸ் கொடுக்குறாங்க. 13, 14, 15% வந்து எங்கள் புரோக்கர்ஸ் வந்து 2 புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க, 2 பேருமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும் போதும் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இது மாதிரி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோம்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், எங்களோட டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்துங்க, உங்களோட ஸ்டடி பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.